ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து கீழே ஃபால் ஆகும்போதும் இல்லை மேலே மூவ் ஆகிட்டு இருக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுப்பு சுவர் மாதிரி. ஸோ ரெண்டு இடத்துலையும் வந்து ஒரு அலை அடிக்குது அப்படிங்கிறப்போ, ஸோ அந்த அலை வந்து இந்த பக்கமும் போக விடாமல் இந்த பக்கமும் போக விடாமல் தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், எது வந்து ப்ராப்பரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கிளியரான ஒரு வியூ இருக்கும். ஸோ இதுதான் வந்து சப்போர்ட்னா ரெசிஸ்டன்ட்னா என்னங்கிறது வந்து இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு வந்து புரியும். பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து வரைஞ்சி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இமேஜில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கனால உங்களுக்கு அதே மாதிரியே வந்து மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே ரஃபாக நம்ம வந்து ஒன்று போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், எங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வருது அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டன்ட். ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதுக்கு கீழே வந்தது அப்படின்னா அது வந்து சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஒரே இடத்துல வந்து மார்க்கெட்டை வந்து நிறைய டைம் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து அவங்களால பிரேக் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு வால் க்ரியேட் ஆகிரும், அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொன்று க்ரியேட் ஆகும். ஸோ அப்படியே ஒவ்வொன்றா க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஒரு சப்போர்ட்டு இல்லை ரெசிஸ்டண்ட்டாக வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து எதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் வந்து ஒரே ஏரியாவில் வந்து ஹிட் ஆகும். ஸோ எக்ஸாக்டாக ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இமேஜில் பார்க்குறதும் அங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், ஒரே இடத்துல தான் இருக்குமா அப்படின்னு. ஸோ அதுக்காக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்னு போடும்போது ரொம்ப கீழே மேலே இருக்கும் போது நீங்கள் வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் சப்போர்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா, இல்லை ரெசிஸ்டண்ட்டாக எடுத்திங்கன்னா அது வந்து ஃபெயில் ஆகும் கண்டிப்பாக. ஸோ எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்காவது அது வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பாருங்கள், உங்களுக்கு ட்ராப் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகும்போது இங்கே ஒரு டச் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு டச் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அண்ட் அகெயின் இதுவும் ஒரு டச் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரே இடத்துல வந்து மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அது வந்து சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டண்ட்டாக வந்து மார்க்கெட்டு கூட வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா எதனால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ டச் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஒன்று இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டச் பாயிண்ட். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது சப்போர்ட்டு, அண்ட் மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதே வந்து மார்க்கெட்டு இப்போது மேலே போயிருக்கு அப்படிங்கிறப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரெசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்த அதே ரெசிஸ்டண்ட்டு மார்க்கெட் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இங்கே வரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து சப்போர்ட்டாக வந்து மாறிடும். ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து அது சப்போர்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரியே பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் வந்து இதிலே காட்டியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இங்கே போயிட்டுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரெசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட்டாக மாறிடுச்சு, அண்ட் ரெசிஸ்டன்ட் இங்கே ஒன்று வந்து புதுசாக க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த புதுசாக க்ரியேட் ஆகிறது என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதே ரெசிஸ்டண்ட் வந்து இங்கே சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரெசிஸ்டன்ட் க்ரியேட் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போகும்போது இது வந்து ரெசிஸ்டன்ட் வந்து திருப்பி சப்போர்ட்டாக வந்து மாறுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட ஃப்ளோவை பொறுத்து தான் அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து டச் பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதா வந்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் பண்ணுறக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா,
சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப குறைச்சி வந்து அவங்க வந்து சப்போர்ட்டும் ரெசிஸ்டும் வந்து க்ரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டச் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு கீழே போய்ட்டுருக்கும். ஸோ சப்போர்ட் இருக்குது ஆனாலும் வந்து பிரேக் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஹைலி டைம் ஃப்ரேமில் வந்து வைக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 1 hour எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா டே கேண்டில் எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து டே கேண்டிலில் இல்லை வந்து 1 hourல எடுக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5 மினிட்ஸில் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய டச் பாயிண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து நிறையா போட்டு வச்சுட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும், எந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டச் பாயிண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. ஸோ அதுக்காக வந்து நான் இதை சொல்கிறேன், இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஸோ 5 மினிட்ஸ் வந்து அதே நீங்கள் 1 hourல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்க மாதிரி தெரியும். புரியுதுங்களா? ஸோ எல்லாமே ஒரே சின்ன ஏரியாக்குள்ளேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம 1 hourல நம்ம வந்து பார்ப்போம். ஸோ 1 hourல வச்சுட்டு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுனால கேண்டில்ஸ் இல்லை அப்படின்னாலும் லைன்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ லைன்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து டச் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேயே பாருங்கள். ஸோ 1 2 3 ஸோ 3 இடத்துல வந்து ஒரு டச் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் இல்லை சப்போர்ட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸ்டாக்ஸில் வந்து இப்போ ஏதோ ஒரு ஸ்டாக்கில் செக் பண்ணலாம். ஸோ ஸ்டாக்ஸில் 1 hourல வந்து நம்ம டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஏரியா பாருங்கள், இங்கே ஒரு டச் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு டச் பாயிண்ட் இருக்குது, அண்ட் அகெயின் இன்னொரு இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஏரியா பாருங்கள். ஸோ மொத்தம் 3 இடத்துல இருக்குது. 1 2 3. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டண்ட்டாவோ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அகெயின் இந்த ஏரியாவில் பாருங்கள். ஸோ இந்த ஏரியா பாருங்கள், நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே ஏன் மார்க் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு டச் பாயிண்ட் இருக்குது, அண்ட் அகெயின் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அகெயின் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள். இதை வந்து இங்கே இருக்கும்போது மார்க்கெட் இங்கே இருக்கும்போது வந்து இது ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து இங்கே மேலே மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த அதே ரெசிஸ்டண்ட் வந்து இங்கே சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ அப்போ வந்து இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இங்கேயும் பாருங்கள், இங்கே வந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுது. பட் இந்த இடத்துல பிரேக் பண்ண உடனே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நேராக வந்து அடுத்த சப்போர்ட்டுக்கு தான் வந்து போய் நிற்கிது மார்க்கெட்டு. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அது என்ன நடக்குது அப்படின்னா பிரேக் ஆன உடனே மார்க்கெட் வந்து டைரெக்டாக இங்கே ஃபாலோ ஆகிடுச்சு, நம்ம சப்போர்ட்டுக்கே வந்து ஃபாலோ ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து வேறு ஏதாவது ஒரு இதில் பார்ப்போம். நம்ம வந்து ரிலையன்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ எப்பயும் சொன்ன மாதிரி 1 hour இல்லை வந்து டே கேண்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து 1 hour யூஸ் பண்ணலாம் டைம் ஃப்ரேமு. ஸோ நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றப்போ நீங்கள் வந்து டே கேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த லெவல்ஸ் வந்து. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டச் பாயிண்ட்ஸ் வருது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டச் பாயிண்ட் இருக்குது, அண்ட் அகைன் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அகைன் இங்கே அண்ட் அகைன் இங்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, 3-4 இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டண்ட்டாவோ வந்து எடுத்துக்கலாம். அதாவது இப்போ மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ அப்போ இது என்னவாக இருக்கும்? ஸோ அப்போ இது வந்து மார்க்கெட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ இது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது. எதனால் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு கீழே இருக்குது. ஸோ இங்கே ஒரு டச் பாயிண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஒரு அப்ரோச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு விக்கு தான். ஸோ அதனால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் இங்கே ஒரு டச் பாயிண்ட் இருக்குது. அண்ட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது பார்த்திங்களா. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஏரியாவை எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட பக்கத்தாலே வந்து அப்ரோச் ஆகுது. ஸோ இதனால தான் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம வந்து செக் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஏரியா பாருங்கள், இங்கே வந்து நிறையா டச் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 1 2 3 4. ஸோ இந்த இடத்துல வந்து 4 டச் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இப்போ வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டுக்கு மேலே இருக்குது, மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்கு மேலே இருந்தால் அது வந்து ரெசிஸ்டன்ட், மார்க்கெட்டுக்கு கீழே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தது வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த ஏரியாவில் பாருங்கள், ஸோ இங்கே ஒரு டச் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஸ்ட்ரகிள் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஒரு டச் பாயிண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் இங்கேயும் இங்கே ஒன்று. ஸோ இதனால் வந்து நம்ம இந்த ஏரியாவை எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டச் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ மோர் தென் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பாருங்கள், மார்க்கெட் வந்து எத்தனை இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்குங்க. இங்கே ஒரு டைமு, இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம். ஸோ மொத்தம் இங்கேயே வந்து 3 டைம்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த ஏரியா. அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே. ஸோ நம்ம வந்து எப்பயுமே டைம் ஃப்ரேம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஏரியாவில் பாருங்கள். ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அது வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. இங்கே வந்து அது சப்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. இந்த லைனை வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் பண்ண உடனே என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம மார்க் பண்ண அதே அடுத்த சப்போர்ட்டில் வந்து போய் நின்றுருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்கு. அண்ட் அகெயின் திருப்பி வந்து நம்ம அடுத்த சப்போர்ட்டில் தான் வந்து போய் நிற்குது. ஸோ இதை தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணும், நமக்கு மார்க்கெட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் எப்பயுமே வந்து நான் ரிப்ளை பண்ண ரெடியாக இருப்போம். ஸோ தேங்க்யூ.